He's come all the way from UK and he's done a lot of work, and today he's going to talk to you about the landmark study. It's a very important study in the milestone of TAVI, development of TAVI in the world. So next we have Professor Thomas Alexander. Our Kovai Medical Center Hospital from Coimbatore. He's again a senior professor and he's actively doing a lot of work on a heart attack valve. He does a lot of work. And then we have Professor John Jose from CMC Christian Medical College, Vellore. He's again a very senior professor involved actively in valve, structural valve. He's one of the top. He does a lot of work on all types of valves. So we have very prominent people here. So இன்னைக்கு main objective என்னன்னா aortic valve. அதாவது ஹார்ட்ல 4 valve இருக்கு. அதுல aortic valve ஓட narrowingக்கு புதுமான ட்ரீட்மெண்ட் அந்த வால்வை நம்ம ஓபன் பண்ணாமையே சர்ஜரி முதல்ல ஓபன் ஹார்ட் சர்ஜரி மூலமா ஓபன் பண்ணி ட்ரீட்மெண்ட் தான் இருந்தது. இப்போ டாவிங்கிற முறையில ஓபன் பண்ணாமையே பண்ற மாதிரி ஒரு டிவைஸ் டாவி வால்வ் வந்திருக்கு. இந்தியால லாஸ்ட் 10 இயர்ஸ்க்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். இதோட டெவலப்மெண்ட்ஸ்ல தான் எவ்ரி நியூ டெவலப்மெண்ட் நிறைய ஹை பேஸ்ல நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆயிட்டு இருக்கு. அதுல இப்போ லேண்ட்மார்க் ஸ்டடிங்கிறது இவரோட ஹெட்ல ரிசர்ச் ஹெட்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பெரிய ஜேர்னல், லான்செட்னு ஒரு பெரிய ஜேர்னல்ல. ஸோ அதை பத்தி பேசுறது தான் இன்னைக்கு மெயினா இன்னைக்கு ப்ரெஸ் மீட். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன் அயோட்டிக் வால்வ்னா என்ன, எதுக்கு ஸ்லைட் கீப்ஸ் மூவிங் தி ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். சைடுல 2 வால்வ், லெஃப்ட் சைடுல 2 வால்வ். லெஃப்ட் சைடு வால்வ்ல மெயின் வால்வ் அயோட்டிக் வால்வ் அண்ட் மைட்ரல் வால்வ். இந்த அயோட்டிக் வால்வ்ங்கிறது தான் பிளட் மெயின் ஹார்ட்ல இருந்து வெளியே வர மெயின் வால்வ் which supplies which lets the blood from out of the heart. ஸோ அந்த வால்வ் ஒரு சிலருக்கு ஏஜ் ஆகும்போது வால்வ் கொஞ்சம் கொஞ்சமா நேரோ ஆகலாம். அந்த மாதிரி ஆகும்போது வால்வ் ரொம்ப கிரிட்டிக்கலா நேரோ ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிளட் போகாதனால சிம்டம்ஸ் வரலாம். அந்த மாதிரி வரும்போது ட்ரீட்மெண்ட் சர்ஜரி இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ட்ரீட் பண்ற மாதிரி இருந்தது. பட் இப்போ சர்ஜரி பண்ணாமையே ட்ரீட் பண்றது தான் இந்த டாவி ஆர் டாவார் ஆர் டிரான்ஸ் கேத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மென்ட்ங்கிறது. ஸோ இது ரொம்ப அதிகமா இருக்குது. இந்தியாவில் பர்டிகுலர் ஏஜ் ஆனவங்களுக்கு 65 இயர்ஸ்க்கு மேல கிட்டத்தட்ட அதோட ப்ரிவாலன்ஸ் 3.5%. இன்னும் 80 இயர்ஸ்க்கு மேல ப்ரிவாலன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால ஏஜ் ஆக இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் பீப்புள் எல்டர்லி. இந்த மாதிரி வால்வ் நாரோயிங் வந்ததுன்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் வரலாம். சிம்டம்ஸ் இப்போ இந்த ரிங்ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி இப்போ கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு 97 மில்லியன் பீப்புள் above 65 இயர்ஸ் வால்வ் ப்ராப்ளம் வரலாம். அந்த மாதிரி வரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப தேவைப்படும். ஸோ இது ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு வியாதி. இது அப்படியே ட்ரீட் பண்ணாம விட்டா அந்த பேஷண்ட்ஸ் கேன் பிகம் வித்தின் நெக்ஸ்ட் 1 or 2 இயர்ஸ்ல ரொம்ப வர்ஸ் ப்ரோக்னோசிஸ் ஆகி பேஷண்ட் ஈவன் டை. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடியே ஏர்லியர் சிம்டம்ஸ் இருக்கும்போது கண்டுபிடிச்சா கரெக்டா ட்ரீட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலா அவங்க செஸ்ட் பெயின் வரலாம், இல்ல மயக்கம் வரலாம், இல்ல மூச்சு வாங்கலாம். இதுதான் டிபிக்கல் சிம்டம்ஸ். ரொம்ப டயர்ட்னஸ்ல இருக்கலாம். ஸோ இது நிறைய டெஸ்ட் பண்ணலாம். இதுல இசிஜில இருந்து எக்கோ தான் ரொம்ப முக்கியமான டெஸ்ட். அதை தவிர சிடி ஸ்கேன்லாம் பண்ணிட்டு டிசைட் பண்ணலாம் என்ன பண்ணலான்னு. ஸோ யூஸ்வலா அது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்தப்புறம் டாவி பண்ணலாம். முதல்ல வரைக்கும் சர்ஜரி மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ டாவி ஒரு புது ப்ரொசீஜர் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வந்திருக்கு. அது ஆப்ரேஷன் பண்ணாமையே பலூன் முறையில இதை நம்ம பண்ணலாம். இது இப்போ மெரில்ங்கிற ஒரு கம்பெனி மை வால்வ் அப்படிங்கிற வால்வ் 2016-17 ஃபர்ஸ்ட் டைம் தயார் பண்ணி அந்த வால்வ் இந்தியாவில் ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிறைய சென்டர்ஸ் வெள்ளூர்ல, கோயம்புத்தூர்ல, சென்னையில ஆல் ஓவர் இந்தியா நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வால்வ் காட் அப்ரூவ்ட். இந்தியால இருந்து the valve is now being used everywhere in the world, Europe, South America, everywhere in the world it's being used. Once Europe போனோட தான் இந்த ஸ்டடி பண்ணாங்க. சர்ஜரி பண்ணுமா இல்ல டாவி பண்ணுமான்னு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் we take a decision based on many factors. Most of the time people have other comorbid conditions and elderly people. அது the TAVI would be the choice. But again now it's pushing out now. TAVI indications are expanding. And the 20 years TAVI வந்ததுல இருந்து we have seen great expansion and growth all over the world. And இது ரொம்ப simple procedure ஆயிடுச்சு. Patients go home very early in just 2-3 days, and the acceptance is much higher and complication rates are much lower. Surgery மாதிரி open heart surgery பண்ணி ரொம்ப நாள் இருக்க வேண்டியதில்ல. Number of trials evidence வந்திருக்கு. முதல்ல இருந்து ஸ்டார்டிங் extreme high risk ஆரம்பிச்சு இப்போ low risk patients வரைக்கும் நிறைய டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு ட்ரை பண்ணியாச்சு.
இந்த டிவைஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேர் இன்னும் வந்து ட்ரீட்மெண்ட் சிம்டம்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே ட்ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி சில நிறைய இண்டிகேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும்போது இன்னும் நிறைய பேருக்கு டாவி தேவைப்படும். ஸோ மைவால்ங்கிறது திஸ் இஸ் அ வால்வ் which is made in India, manufactured by Myral Life Sciences. So first time it was done in 2017, but there is a rapid progress from then. நிறைய studies have happened in India and developed, now it's available in European countries since 2019, and as is mentioned here, it's available in 75 countries worldwide. And MyValve 1 was the first study, India patients study பண்ண first study. அங்கிருந்து we have come through a big journey, and today we have a study comparing the existing transcatheter valves, which is a landmark study. So இது வந்து MyValve வந்து ரியல் வேர்ல்ட்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. more than 14,000 implants globally, and they have நிறைய publication, more than 98 publications, and it's available in several countries, as I told you, 75 countries. So இந்தியாலயே வந்து it is treated more than 6,500 patients TAVI பண்ணிடலாம். அதில் half of the, almost 50% is using MyValve, and in the worldwide there are more than 5 lakh patients treated with MyValve. So MyValve is huge experience in patients. So இது வச்சு they did a study called landmark study. So surgery வந்து இன்னும் young people தேவைப்பட்டாலும் TAVI வந்து நிறைய பேருக்கு இன்னும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதை வச்சுட்டு I will invite now Professor Andreas Bombach to give his expert views on landmark study, and the landmark study is the one which is going to change the landscape of the use of MyValve for TAVI. So I will just request Dr. Andreas Bombach to give his few words on landmark and the importance of MyValve. Thank you. From a situation where the surgeons had to cut open the patients to a situation where now in my hospital we do the procedure as a day case. The patient comes in the morning and goes home with a new heart valve in the evening. That's a procedure that's here to stay, and that will, in terms of numbers, these numbers will explode in this country particularly. Now, it is important to have a good heart valve, and there were 2 heart valves out there, the contemporary valves, one that is expanded by a balloon, and the other one that expands itself once it's released from a sheath. And the whole evidence that we have for TAVI that shows that it's equivalent to surgery or even better than surgery in low-risk patients is for those 2 valves. If a new valve comes on the market, it has to be tested against the current gold standard. And not a lot of companies do that, to be frank, but Myral went the step and drew up a very good scientific study to compare the new MyValve THV series with the 2 gold standard valves as a group together as contemporary valves. So this was done to the highest scientific standards, and that is a randomized controlled trial where patients are selected to be part of the trial, and then they either get the MyValve or one of the contemporary valves. And this was done in 768 patients over the last 2 years, and we now just had the 30-day results, which is a safety result. And this clearly showed that the MyValve is equivalent, not inferior is the statistical term, but it's actually as good as the contemporary valves. Now, this in itself is a success. The study was positive. It gives the experience that is out there in tens of thousands of patients, it just gives it scientific credibility. We now know for fact this was a trial where all the data were checked, the ultrasounds were checked by a central core lab, all the imaging was controlled, and then it went on to be published in The Lancet, which means again another series of experts looked through the data and found them correct. So this has now scientific credibility to say this valve
is at least as good as what was out there as the gold standard. So it's a very important trial, the landmark trial. There was one little thing that came out that was even better, and that was, I call it the icing on the cake. What you want from a new valve, from a valve that is put inside the old valve, is you want it to open as much as possible. And the design of the MyValve was aiming, or is aimed at a maximum opening of the valve. And that is, it's an engineering feat. It was really difficult to get that right. But as it turns out, when we compared on ultrasound after the implantation, the area of opening, it's getting very technical now, but how much the valve opens and how much blood can go through, there was not only a little difference, but there was a significant difference favoring the MyValve. That means the MyValve opens more than what's out there on the market at the moment. Now, the other thing that is important about the valve is it comes in more sizes. That means we can give the patient a more appropriate valve. That sounds trivial, but it isn't. Half the patients actually received a size that is not available in other models in the contemporary series. What does that all mean? That means that patients get a better implant and a larger area of opening. And we assume, we have 30 days. In 30 days you don't see a difference because of that. But we assume that in 5 years, 10 years, there will be a difference in how the valves behave and how the valves deteriorate, because these valves have a shelf life. They have a life, right? We usually tell the patients they last 10 years. But sometimes, if they're not ideal, they may deteriorate even earlier, and then we might see a difference in the life expectancy of these valves, and a difference benefiting the patients, favoring the MyValve series. So that's, in a nutshell, what we have from this truly landmark paper with a new valve made in India.